அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு அடுத்த 7 நாட்களில் மிகவும் வலுவாக ஒரே நேர்கோட்டில் 6 கிரகநிலைகள் வலம் வரப்போகின்றன. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. அது மட்டுமல்லாது இந்த அற்புதமான நிகழ்வானது ஜனவரி 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகளும் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜனவரி 19 இருந்து 26 வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது மிகவும் வலுவாக இந்த தருணத்தின் துவக்கத்திலேயே வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அங்கு சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தையும் வலு சேர்க்க போகிறாருங்க. 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான புதன் தனஸ்தானத்திற்குள் செல்வது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளை மிக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது 21ஆம் தேதி இந்த அற்புதமான நிகழ்வு நடைபெறக்கூடிய வேளையில் 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் அமரக்கூடிய இந்த வேளையில் இன்னும் சில மாதங்களில் 6 கிரகநிலைகள் ஒரே ராசியில் அமரப் போகின்றன. எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த அற்புதமான கிரக மாறுதல்கள் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக நல்ல முன்னேற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வாரத்தில் மட்டுமல்ல, பிப்ரவரி மாதம் நடுப்பகுதி வரைக்குமே மிக சிறப்பாக நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியிலிருந்து உலகின் பல மூலைகளில் இருந்து இந்த கிரகநிலைகளை நாம் பார்ப்பதற்கான அற்புதமான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக புத ஆதித்ய யோகமும் நிறைவாக அமையக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் மிகவும் சிறப்பாக கைகூடும். சூரியனும் புதனும் இணைந்து குடும்பஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் குடும்பத்தில் தடை தாமதங்களை சந்தித்து வந்த சிக்கல்கள் விலகும். கொடுத்த வாக்குறுதிகளை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. இன்று நாட்களாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. இது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக 10, 11, 12 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். சந்திரன் மிக துல்லியமாக பல காரியங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை தாமாகவே உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. உங்களுடைய கனவில் இருக்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதோடு வெற்றிக்கான அற்புதமான யோகத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்த கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவும் 6ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலமாக சஞ்சரிக்க போகிறாருங்க இன்னும் சில வாரங்களில். எனவே அதற்கு முன்னதாக வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் அதற்கான நல்ல வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் ஏராளமான நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. குடும்ப வருமானம் உயரும், தொழில் ரீதியாக லாபம் அதிகரிக்கும், பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கலாங்க. தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் தடையில்லாமல் உங்களை வந்து சேரும். குரு பகவான் அற்புதமான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல அற்புத வாய்ப்புகளை ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடியே புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் கூட முற்றிலுமாக முடிவுக்கு வரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி தெளிவான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் போன்றவை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு. தைரிய ஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து சுக்கிரனும் தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவது முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அடுத்த வாரத்தில் இருந்து அற்புதமாக சுக்கிரனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வகையில பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த வாரத்தில் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய
பிரச்சனைகளை கூட எளிதில் கடைந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாறுதல்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக காரிய தடைகளை சந்தித்து வரக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் உண்டு. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பங்களும் மிக எளிதில் கைகூடுங்க. மிக பெரிய அளவில் இருந்து வரக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி தெளிவான பாதையில் பயணிப்பதோடு மட்டுமல்லாது புதிய திட்டங்களையும் யூகங்களையும் நன்கு வகுத்து சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில் ரீதியாக அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரப்போகிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைத்தபடியே பெற்றோர்களின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் மிகவும் சாதகமாக அமைய போகிறது. நிழல் கிரகமான ராகு கேது அமைப்பும் 4 மற்றும் 10ஆம் இடத்தில் இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத அதிரடியான திருப்பம் ஒன்று நிதி நிறுவனங்களின் ஆதரவு மிக வலுவாக கிடைக்கும். எனவே இல்லத்திலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம். தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக நிழல் கிரக ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக வக்ரகதியில் அஷ்டமத்தில் இருந்து விலகி சப்தமஸ்தானமாகிய 7இல் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. இது முதன்மையான யோகத்தை உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறது. ஏனென்றால் ஒரு கிரகநிலை அஷ்டமஸ்தானத்தை விட்டு வக்ரகதியிலோ நேர்கதியிலோ நகர்ந்தாலும் விலகினாலும் அது நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடும். எனவே அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விரயத்திற்கு ஏற்றவாறு வரவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை படிப்படியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நினைத்தபடியே செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. இந்த வேளையில் குரு மற்றும் சுக்கிரன் சாதகமாக வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு அதிரடியான வளர்ச்சிக்கான மகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும். எனவே நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 9 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வெள்ளம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தானாகவே பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் என்பதிலும் சந்தேகம் வேண்டாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன.